உங்களை தேடி வரணுமா? நீங்க இதை பண்ணாலே போறோம். இவ்வளவு நாளா விநாயகருக்கு அருகம்புல் போடுறீங்களே, அதோட மகத்துவம் தெரியுமா? ஒரு காலத்துல கௌண்டின்ய மகரிஷி வேலைக்கே போகாம தினமும் விநாயகருக்கு அருகம்புல்லால பூஜை பண்றதே வேலையா வச்சுட்டு இருந்தாரு. ஆனா அவங்களோட மனைவிக்கு பணம் வீட்டுக்கு வரலையே, சம்பாதிக்கலையே ஒரு வருத்தம் இருந்துச்சு. பொறுமை தாங்க முடியாம ரிஷி கிட்ட போய் கேட்க, அவர் ஒரு அருகம்புல் எடுத்து கொடுத்து இதுக்கு ஈரான பொருளை இந்திரன் கிட்ட போய் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. அந்த அருகம்புல்ல பார்த்த இந்திரன் சிரிக்கிறாரு. எவ்வளவு பொன்பொருள் என்கிட்ட இருக்கு, இதுக்கு ஈரான பொருள் என்னால கொடுக்க முடியாதுன்னு சிரிக்கிறாரு. உடனே ஒரு திராட்சை எடுத்து ஒரு சைடுல அருகம்புல்லையும் இன்னொரு சைடுல கற்பக விருட்சம், தாமரையும் பல செல்வங்களையும் இந்திரன் வைக்கிறாரு. ஆனா தெராசுல ஒரு அசை கூட இல்ல. சந்தேகத்துல குபேரனை கூப்பிடுறாரு இந்திரன். குபேரனோட எல்லா செல்வங்களையும் வச்சோம் போதாததுக்கு இந்திரனோட கிரீடத்தை எடுத்து கூட வைக்கிறாங்க. ஒரு அசை கூட இல்ல. இந்திரன் யோசிச்சு முப்பெரும் தேவர்களான பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரையுமே அந்த தெராசுல நிக்க